சிதம்பரம் நடராஜரை இழிவுபடுத்தி யூடியூப் சேனலில் பதிவு செய்தவரை கைது செய்ய வலியுறுத்தி சிதம்பரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா. விவரம் என்ன? அதாவது சிதம்பரம் நடராஜரை இழிவுபடுத்தி யூடியூப் சேனலில் பதிவு செய்தவரை கைது செய்ய வலியுறுத்தி சிதம்பரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத், சிவனடியாரின் குரு தாமோதரன் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான சிவனடியார்கள் தற்போது பங்கேற்றுள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள நடராஜரை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தியும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு யூடியூப் சேனல் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்புகள் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் அந்த யூடியூப் சேனலிலிருந்து பதிவுகள் நீக்கப்பட்ட இந்நிலையில் நடராஜரை இழிவுபடுத்தி யூடியூப்பில் பதிவு செய்த யூடியூப் மைனர் விஜய் என்பவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி தற்போது சிதம்பரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சிவனடியார்கள் சார்பில் போல்நாராயணன் தெருவில் நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறுவதற்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான சிவனடியார்கள் இன்று காலை முதலே கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தனர். அப்போது அவர்கள் இசைக்கருவிகளை வாத்திய கருவிகளையும் இசைத்தபடி சிவரங்கனம் ஆடினர். தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று யூடியூபர் மைனர் விஜயை கைது செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத், சிவனடியாரின் குரு தாமோதரன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தற்போது கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை விழுப்புரம் சரகவி, டிஐஜி பாண்டியன், கடலூர் மாவட்ட எஸ்பி சசி கணேசன் ஆகியோர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க? எது போன்ற இழிவுபடுத்தக்கூடிய கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தது? தற்போது அந்த நபர் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்க வராங்க? அதாவது காவல்துறை தரப்பில் இதுவரையில் குற்றவாளிகளே சம்பந்தப்பட்ட அந்த யூடியூப் பதிவு போட்ட யூடியூப் மைனரை கைது செய்யவில்லை. இதனால்தான் தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை எந்த நடவடிக்கையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யூடியூப் மைனர் நடராஜரையும் இங்கு உள்ள பிள்ளை காளியம்மனையும் சம்பந்தப்படுத்தி ஒரு விதமான கொச்சைப்படுத்தி விளைவாக தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி பிரசன்னா. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.